டு ஸ்பாக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதில் ஆப்டிடியூட் 25 கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் டார்கெட் 25 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? டார்கெட் 25 சொல்லக்கூடியது அதுதான். நம்ம 25 கொஸ்டின் 25 நிமிஷத்தில் சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு டிகிரி லெவல்ல நடந்துச்சு இல்லையா? ஸோ இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடந்திருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்காக நடந்திருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அதில் இருக்க 25 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து இப்போ நடந்த தமிழ்நாடு முனிசிபல் வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இந்த நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க, பிலிம்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருக்காங்க அப்படின்னா 105 பேருக்கும் மேற்பட்டவங்க போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் அதுக்காக அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்னென்ன கோர்சஸ்க்கு நம்ம அட்மிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் ஜேஇ, சிவில், மெக்கு, ட்ரிபிள் இசி இதுக்காக நம்ம அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஏஎல்பியில் நம்ம பேச்சஸ் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் எஸ்எஸ்சி, ஜேஇக்காகவும் நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம். அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பியில் வர எஸ்ஏஎன்பிசி ஓகேங்களா, சைக்காலஜி லெவலையும் கொடுக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டியும் கொடுக்கும், ஜென்ரல் நாலேஜும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலையும் கொடுக்கும். அண்ட் டிஎன்பிசியில் நடத்துகிற குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாமினேஷனுக்காகவும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடாக குவீரிஸ் இருந்துச்சு அப்படின்னா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ் மெட்டீரியல் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஜிஎஸ் மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு டிப்ளமோ லெவல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து மட்டும் 39 கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் டிகிரி பேப்பர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம கொடுத்த ஜிஎஸ் மெட்டீரியல்லேருந்து 75 கொஸ்டினுக்கு 35க்கும் மேற்பட்ட கொஸ்டின்கள் உங்களுக்கு டேரெக்டாகவே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? டேரெக்டாகவே கேட்டிருப்பாங்க. அண்ட் ஜிஎஸ் மெட்டீரியல் நம்ம கொடுக்குறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் இருக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ மதர் டிவைட்ஸ் ஏ ருபீஸ் 207 into 3 parts. ஓகேங்களா? ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க 207 ரூபாய் அப்படிங்கிறத 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 பார்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு நம்ம கான்செப்ட் படிப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, give it to the 3 children. The product of the two least amount that the children add is rupees 4623 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது அந்த மூணு ப்ராடக்டாக பிடிக்கிறாங்க இல்லையா? அதில் 2 ஃபர்ஸ்ட் இருக்க லீஸ்ட் அமௌண்ட்டாக இருக்க 2 அமௌண்ட்டை எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணோம்னா அது எனக்கு எவ்வளோ கொடுக்குன்னா 4623 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் கொடுத்துருக்காங்களா, நான் எனக்கு 3 நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த 3 நம்பர் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாருங்க, ஏ மைனஸ் டின்னு ஒரு நம்பரு, அடுத்து ஏன்னு ஒரு நம்பரு, அடுத்து ஏ பிளஸ் டி அப்படின்னு சொல்லி 3 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 3 நம்பரோட சம்மு தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 207 சொல்லியிருக்காங்க. அப்போ 3த்தையும் கூட்டலாமா, ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி அப்படின்னு சொல்லக்கூடியது 3த்தையும் கூட்டினா எனக்கு 207 வருது. அப்போ இந்த இது டிக்கு மைனஸ் டி பிளஸ் டி இருக்கு, அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ 3a is equal to 207 கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னா 207 டிவைடட் பை 3 எவ்வளோனா 69 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஓகேங்களா? எனக்கு இது கிடைச்சிச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அப்போ இந்த இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் 2 லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதோட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, a மைனஸ் டி இன்டூ a is equal to 4623 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி ஆகும்? ஓகேங்களா? எனக்கு ஏயோட வேல்யூ என்ன 69, அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? 69 மைனஸ் டி இன்டூ 69 ஈக்குவல் டு 4623. ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த பக்கம் போகும்போது அது டிவிஷனாக மாறும். ஓகேங்களா? அப்போ 69 மைனஸ் டி ஈக்குவல் டு 4623 டிவைடட் பை 69. ஓகேங்களா? ஸோ இது டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னா 67 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? 67 கிடைக்கும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படின்னா இங்கே ப்ளஸ்ல இருக்கு, இங்கிட்ட வந்தால் நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ்ல இருக்கு இந்த மைனஸ் டிங்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் டின்னு வரும். அப்போ எனக்கு டி மட்டும் தான் வேணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 69 மைனஸ் 67. ஸோ இதோட வேல்யூ என்ன, எனக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, 2 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 3 வேல்யூ வேணுமா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏ மைனஸ் டிங்கிறது என்னது, 69 மைனஸ் 2 அப்போ 67.
ஏவோட வேல்யூ என்ன 69. ஓகே, a + d அப்படிங்கிறது என்னது 69 + 2 அப்போ 71. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எல்சிஎம் ஆஃப் த ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்து ஒரு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டர்ல இருக்க நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம்மும் அதே மாதிரி HCF ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர் இருக்க எல்லா நம்பரோட HCFும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எல்சிஎம் எடுக்கிறேன். எந்தெந்த நம்பருக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும் 1, 5, 2, 4. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 × 4ங்கிறது மல்டிபிள்ஸ். அப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன 4. 4 × 5ங்கிறது எனக்கு 20. HCF இப்போ வேணும். அதே மாதிரி எந்த நம்பருக்கு 3, 6, 9, 27. இது எல்லாமே 3யோட மல்டிபிள். HCF இப்போ பொறுத்த வரைக்குமே லீஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்கும். அப்போ 3 தான் இதோட வேல்யூ. அப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 20/3 கிடைக்கும். அதான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. சிங்கிள் டிஸ்கவுண்ட் இஸ் a percentage which is equivalent to the two successive discount of 25 and 20% சொல்லலாம். ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா a + d a + b minus a × b divided by 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25, 20. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ 25 + 20 minus 25 × 20 divided by 100. 25 × 20 கூட்டுங்க 45 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி 25 × 2 அப்போ எனக்கு என்ன 50. இங்கே ஒரு 0 இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0 divided by 100. 500 divided by 100 அப்படின்னா 2 0 கேன்சல் ஆகும். அப்போ 45 - 5 கிடைக்கும். இதோட வேல்யூ 40%. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ் 1, 5, 29. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 2 வகையான சீரீஸ் கொடுப்பாங்க. ஒன்று அடிட்டிவ். ஓகேங்களா? ஒன்று அடிட்டிவ் அண்ட் சப்ராக்டிவ் சீரீஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடிட்டிவ் அண்ட் சப்ராக்டிவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று கொடுக்கலாம். ஓகேங்களா? அல்லது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சீரீஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு 2 வகையான சீரீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அடிட்டிவ் சீரீஸ்ங்கிறது நான் பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு நம்பரு இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து ஒரு 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கவுண்டபிள் நம்பர்ஸ்ல இருந்துச்சு, ஒரு 30க்குள்ள இருந்துச்சு, 2 டிஜிட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது பேர் அடிட்டிவ் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேரியேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஒரு 3 டிஜிட் நம்பர்ல வேரியேஷன் வருது அப்படின்னா அது பேர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்போ 1, 5, 29 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ பாருங்க. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்க 4. ஓகேங்களா? இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4. இதுக்கும் உள்ள 29 - 5ன்னு போட்டீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் 24. ஓகேங்களா? அதோட டிஃபரன்ஸ் என்ன 24ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இதுக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நான் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்குறேன், எனக்கு எதுவும் மேட்ச் ஆகலை. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இப்போ எடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ 24க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 20. ஓகேங்களா? 20. ஓகேங்களா? இப்போ எனக்கு 5 - 3ங்கிறது எனக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த 5 மட்டும் வேல்யூ வேணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவேன் 3 இங்கே கொண்டு போய் 3 + 2 = எனக்கு 5 கிடைக்குமா? அதே மாதிரி தான் எனக்கு இங்கே 20 கிடைச்சிருக்கு, 24 இருக்கு. அப்போ எனக்கு இந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் எப்படி கெஸ் பண்ணுவேன்? அப்போ 24 + 20. 24 + 20ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 44 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? 44 கிடைக்குமா? அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 44. ஓகேங்களா? 44. ஸோ அப்போ எனக்கு இந்த நம்பர் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 + 29 போடலாமா? 44 + 29 73. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் 73. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 73. ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேஜ் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேஜ் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சீரீஸ்லாம். ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அல்லது செகண்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி மைனஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓகேங்களா? மைனஸ் பண்ணி போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க செகண்ட் ஸ்டேஜ் சப்ராக்டிவ் சீரீஸ். சப்ராக்ட் தானே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சப்ராக்டிவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா, ரெட்டுங்கிறது 1ன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளூங்கிறது 2ன்னு சொல்லியிருக்காங்க, வயலட்டுங்கிறது 3 சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரஞ்சுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு வவல்ஸ் தெரியும், AEIOU அப்படின்னு சொல்லி வவல்ஸ் தெரியும். ஓகேங்களா, இந்த ரெட்டுங்கிற வர்றதுல எத்தனை வவல்ஸ் இருக்கு? ஒரே ஒரு வவல் தான் இருக்கு, ஈன்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி ப்ளூங்கிற இதுல எத்தனை வவல் இருக்குன்னா UE அப்படின்னு சொல்லி 2 வவல் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ளூங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு யூஇன்ட்டு 2 வவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வயலட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் எனக்கு எத்தனை வவல் இருக்குது அப்படின்னா IEOE அப்படின்னு சொல்லி 3 வவல் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க. எனக்கு இதில் எத்தனை வவல்ஸ் இருக்குது? OA. ஓகேங்களா, ஓன்னு ஒரு வவல் இருக்குது, ஏன்ற ஒரு வவல் இருக்குது, அடுத்து E அப்படின்னு சொல்லி ஒரு வவல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்ன? 2,2, 3,4, 5,6 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டிவ் பிரைம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரிலேட்டிவ் பிரைம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா HCF வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, HCF அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூ மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ரிலேட்டிவ் பிரைம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்னங்க? இதோட HCF என்னன்னு சொல்லுவீங்க? 2 அப்படிங்கிறதும் 1ங்கிறது நம்பரும் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ 2,3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது காமன் நம்பர் ஏதாவது இருக்கா? காமனா ஒன்று தான் இருக்கியா? இதுதான் ரிலேட்டிவ் பிரைம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இது மாதிரி எனக்கு எத்தனை பிரைம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஓகேங்களா, இப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு எனக்கு எத்தனை இது எனக்கு வர்றதுக்கு ரோல் பண்ணும்போது எனக்கு என்னென்ன டைஸ்ல என்னென்ன வேல்யூ கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் சீரீஸை ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் நம்பரை வச்சுன்னா 2,3, ஓகேங்களா, 2,5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 3,2வும் 3,4, ஓகேங்களா, 3,4, 3,5. ஓகேயா, அதே மாதிரி 4 போடுங்க, 4,3 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? அடுத்து 4,5 கிடைக்குமா? அது மாதிரி 5 எடுத்து போடுங்க, 5,2, 5,3, 5,4, 5,6. இதே மாதிரி 6ல் போடுங்க, 6,5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ ஒரு டைஸுக்கு நான் ரோல் பண்ணனா எனக்கு 12 வேல்யூ கிடைக்கும். அப்போ 2 டைஸ் நான் ரோல் பண்ணும்போது எனக்கு எத்தனை வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 24 வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இங்கே பாருங்க 2 டைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால கேர்ஃபுல்லாக அது பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If the total surface area of the cone of slant height is 25 cm and total surface எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 704 cm சொல்லி எடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் என்னன்னா பை ஆர், ஓகேங்களா, ஆர் பிளஸ் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடைக்கும். இந்த டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியதான் 704 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ தெரியும் 22/7 அப்படின்னு தெரியும். ஆரோட வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணும். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். 6 பிளஸ் எல்லோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் பண்ணி பார்ப்போமா? ஆருக்கு இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 6 × 6 ஆர் ஸ்கொயரு பிளஸ் 25 6. ஓகேங்களா, இந்த 22/7 இங்கிட்டு கொண்டு போனால் 704 × 7 டிவைட் பை 22 இப்படி ஆகுமா? இப்போ இதை நான் ரிசால்வ் பண்ணேன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் 25 6 ஈக்குவல் டு இது ரிசால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 224 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது நான் இங்கே இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு மைனஸ் அப்படின்னு மாறுமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? ஆர் பிளஸ் 25 6 மைனஸ் 224 ஈக்குவல் டு 0. இது பார்க்க எப்படிங்க இருக்குது? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஓகேங்களா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எனக்கு இந்த லாஸ்ட் நம்பரை சைனோடு எடுத்துக்கிறேன். இந்த சைனை நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் இல்லை எனக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 224 கிடைக்கணும். அதே மாதிரி அந்த நம்ம 2 நம்பரை நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 25 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எந்த 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 224 வருது அப்படின்னு நான் ஃபேக்டர் எடுத்து பார்க்கும்போது எனக்கு 7ஐயும் 32 அப்படிங்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 224 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, அப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ்ன்னு அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஆனால் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? ப்ளஸில் இருக்குது.
அப்போ எந்த வேல்யூக்கு நான் மைனஸ் போடணும் அப்படின்னா இந்த சின்னோண்டு நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். ஓகேங்களா? அப்போ இதோட ஃபேக்டர் என்னன்னா ஆர் மைனஸ் 7 இன்டூ ஆர் பிளஸ் 32 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ எனக்கு இது ஆரோட வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்படின்னா அப்போ ஈக்குவல் டு இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் இருக்கு, அப்போ இது பிளஸ் ஆயிடும். இங்கே பிளஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 32. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ மைனஸ் 32 வரதுக்கு ஆன்சர் இல்லை. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 7 மட்டும் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரெண்டு கியூபாய்டு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? 2 ஐடென்டிக்கல் கியூபாய்டு 5 cm ஜாயின் எண்ட் டு எண்டு. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ரிசல்ட்டிங் கிராஃப். அதாவது ரெண்டு கியூபாய்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட எண்ட் டு எண்டை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், இதோட லென்த் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஹைட்டு அப்படியே தானே இருக்கு, சேமா தானே இருக்கு, எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை இல்லையா? அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த கியூபாய்டு மட்டும் சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது, 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. 5 + 5 சொல்லி 10 cm. ஓகேங்களா? வித்தும் ஹைட்டும் சேம். அப்போ நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு தெரியும், ஃபார்முலா தெரியும் இல்லையா? 2 × LW ப்ளஸ் 2 × LH ப்ளஸ் ஓகேங்களா 2 × LH × W × H. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × L ஓட வேல்யூ என்ன, 10. ஓகேங்களா? W ஓட வேல்யூ என்ன, உங்களுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ளஸ் 2 × அதே மாதிரி 10 × 5 ப்ளஸ் 2 × 5 × 5. ஓகேங்களா? இப்போ இது ரிசால்வ் பண்ணுங்க. இது ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 100 கிடைக்கும், இங்கே 100 கிடைக்கும், இங்கே 25 இன்ட்டு போடும்போது உங்களுக்கு 15 கிடைக்குமா? அப்போ இது டோட்டலாக கூட்டுங்க, 250. 250 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? 250 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If the numerator of the fraction is increased by 50% and denominator is increased by 20%, then becomes 3/5. ஓகேங்களா? Find the original fraction. ஸோ இங்கே பாருங்க, இப்போ இது நியூமரேட்டர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 50% இன்க்ரீஸ். ஆல்ரெடி 100% நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ இன்னும் 50% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது 150% ஓகேங்களா ஆஃப் த நியூமரேட்டர். டினாமினேட்டர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 100% இருந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னன்னு எடுத்துக்குவாங்க, 80% ஆஃப் டினாமினேட்டர். இது எவ்வளோன்னு மாறுது, 3/5 ஆகுது. ஓகேங்களா? 3/5 ஆகுது. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஒரிஜினலான நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ n/d ஈக்குவல் டு 3/5. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான். ஓகேங்களா? 80/150. ஓகேங்களா? 80/150 இது அடிங்க, இது 5 டைம்ஸ் போகும். ஓகேங்களா? இது 5 டைம்ஸ் போகுமா? ஓகேங்களா? இது அடிச்சிங்க, 5 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 5 மட்டும் இருக்கும். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 88 மட்டும் தான் இருக்கும். 0 0 இங்கே கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ 5 × 5ங்கிறது அப்போ உங்களுக்கு 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது n/d ஓட வேல்யூ என்னன்னா 8/25. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். which one pair of the following such that the product of the pair is equal to the LCM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை ரெண்டு ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட LCM வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க அப்படின்னா உங்களுக்கு LCM வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 32 162ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆலையும் மல்டிப்ளை ஆகும். 2ஆலையும் மல்டிப்ளை ஆகும். அண்ட் அதே மாதிரி 162ங்கிறது இந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆலையும் மல்டிப்ளை ஆகும். இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி கொஸ்டினில் உங்களுக்கு HCFோட வேல்யூ மட்டும்தான் 1 அப்படின்னு மட்டும்தான் எங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கண்டிஷன்ஸ் இருக்கு. HCF when HCF is equal to 1 the product of the pair is equal to the LCM. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? இது 2ஆலையும் போகும், 5ஆலையும் போகும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆலையும் போகும், 1ஆலையும் போகும் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 32ங்கிறது பார்த்தீங்கன்னா 2ஓட மட்டும்தான் போகும். அண்ட் 81 அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 3ஆல மட்டும்தான் போகும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள காமனான HCF வேல்யூ என்ன, 1 மட்டும்தான். ஓகேங்களா? காமனான HCF வேல்யூ 1 மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
the sum of income of A and B is greater than the sum of the income of C and D. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதலாமா? A and B யோட வேல்யூ வந்து இன்கம் வந்து எவ்வளோனா C and D யோட இன்கமோட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The sum of income of A and C is equal to the sum of income of B and D. ஓகேங்களா? ஏக்கும் சிக்கும் ஓட இன்கம் வந்து ஈக்குவல் டு த B and D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A get the half the sum. ஓகேங்களா? A வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா half of the income of B and D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? A ஓட இன்கம் என்னன்னா half of the income of B and D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? B and D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, who get the highest income. ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2A equal to B plus D அப்படின்னு சொல்லி எடுக்கலாமா? இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2A equal to B plus Dன்னு கிடைக்கும். அப்போ இந்த B plus Dக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2A. அப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ A plus C is equal to 2A. அப்போ C யோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2A minus A அப்படின்னு கிடைக்கும். அப்போ எனக்கு C யோட வேல்யூங்கிறது A. அப்போ C யோட வேல்யூங்கிறது எனக்கு A யோட ஈக்குவல் அப்படின்னா அப்போ Aவும் Cயும் ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ Bங்கிறது தான் கிரேட்டர் தென் D அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? who get the highest income கேட்குறாங்க. அப்போ B யோட வேல்யூ தான் highest அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Find the ratio of the area of the incircle and circumcircle of a square. ஓகேங்களா? incircle and circumcircle of the ratio கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? இப்போ ரேஷியோ தானே கேட்குறாங்க. ரேஷியோ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் இன்சர்க்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் சர்க்கம்சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். பை ஆர் ஸ்கொயர் பை 4 தான் ஏரியா ஆஃப் த சர்க்கிளோடது. சர்க்கம் சர்க்கிள்னா அதுலேயும் பாதி. ஓகேங்களா? சர்க்கம் சர்க்கிள்னா அதுலேயும் பாதி தான் அந்த சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ரேஷியோ என்ன ஆகும்? 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா? அப்போ ரேஷியோ என்ன? 1:2 தான் சரியான ஆன்சர். டேரெக்டாக ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுதான். ஓகேங்களா? 2 டிவைடட் பை 4 கிடைக்கும். அப்போ 1 டிவைடட் பை 2ன்னு உங்களுக்கு மாறும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா OME. இது எப்படி எழுதியிருக்காங்க? IQPI அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஆசிடுங்கிற வார்த்தை எப்படி ரிப்ளிகேட் ஆகுது? இப்போ ஹெச்ங்கிறது வார்த்தை பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து 1 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு நம்பர் விட்டுட்டு ஒரு நம்பரை விட்டுட்டு ஒரு வேல்யூ விட்டுட்டு அடுத்த வேல்யூ தான் ஐன்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி ஓங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ கூட்டி பியை விட்டுட்டு MNO P விட்டுட்டு அடுத்து நம்ம Q வேல்யூ எடுத்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி எம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தாவது வேல்யூ தான் P. அதே மாதிரி ஈங்கிற வேல்யூ எடுத்தீங்கன்னா +4. இதே மாதிரி ஆசிட் +1 எடுத்துக்கோங்க. இது +2, இது +3, இது +4. ஓகேங்களா? +4. ஓகேங்களா? இப்போ ஏக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா B. சிக்கு 1 விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா E. ஓகேங்களா? ஐக்கு 3 விட்டுட்டு 1 எடுத்தீங்க அப்படின்னா L. டிக்கு அது மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா H. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். when a die is rolled find the probability to get the number greater than 6. அப்போ நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஒரு டைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் என்னென்ன வேல்யூ இருக்கும்? 1 2 3 4 5 6ன்னு சொல்லி தான் வேல்யூ இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? greater than 6ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு greater than 6 எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A is twice as fast as B. ஏங்கிறவங்க என்னன்னா twice as fast as B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதோட ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்சிங்கிறது அதோட இன்வர்ஸ். ஓகேங்களா? அப்போ A:Bங்கிறது உங்களுக்கு எஃபிஷியன்சி என்ன? 2:1ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? எனக்கு டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆனால் 1:2 அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க டேஸில். ஓகேங்களா? இது டேஸு, இது எஃபிஷியன்சி. ஓகேங்களா? எஃபிஷியன்சி. ஓகே, அடுத்து பார்ப்போம். and A is thrice as fast as C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா thrice as fastest and C அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, if A and B together can do a work in 10 days. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 10 daysல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. find the number of days C alone will take to complete.
ஓகேங்களா. சி மட்டும் எத்தனை நாள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ எனக்கு இங்கே ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்களே 1:2ங்கிறது. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களா ரேட் ஆஃப் ஏ ஓகேங்களா ஒர்க் ஆஃப் ஏ ஓகேங்களா ப்ளஸ் RA டிவைடட் பை 2 ஓகேங்களா. இது என்னன்னு எழுதுவோம், இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது எப்படி ஆகும் 2RA ப்ளஸ் RA டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்ல கிடைக்குமா. அப்போ எனக்கு 3/2 ஓகேங்களா 3/2 RA என்னது எவ்வளோ ஏ மட்டும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கும். உங்களா 3/2 ஆஃப் ARA உங்களா. இந்த A + B அப்படிங்கிறது சேர்த்து எழுதுனீங்கன்னா அது சேர்ந்து வேலை பார்த்தாங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எனக்கு ஆரியோட வேல்யூ மட்டும் எனக்கு தெரியுமா. ஓகேங்களா. எனக்கு ஆரியோட வேல்யூ மட்டும் என்னன்னு தெரியும் 1/10 எடுக்கணும். ஏன்னா இங்கே எப்பயுமே இன்வெர்ஸில் தான் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இன்வெர்ஸில் தான் எப்பயுமே எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர்ஏ வேல்யூ வந்து எனக்கு 1/15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா 1/15 எனக்கு கிடைக்கும். இதே மாதிரி எனக்கு ஆர்சி ஏவோட சியோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 1:3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் அதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. அப்போ ஆர்சி ஈக்குவல் டு ஓகேங்களா RA/3 ஓகேங்களா. எனக்கு 1/3 இங்கே இன்ட்டு ஆரியோட வேல்யூ என்ன 1/15. அப்போ 1/15 ஏங்கிறவனே 15 நாளில் முடிக்கிறான். அப்போ பிங்கிறவங்க எத்தனை நாள் எடுத்துக்குவான், அதோட 3 மடங்கு தானே எடுத்துக்குவான். அதுதான் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ 1/45. அப்போ ஆர்சியோட வேல்யூ என்ன 45. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பி வந்து உங்களுக்கு 12,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னங்கிறது 1/4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காம்பவுண்டட் இயர் ஏர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாவே அதோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா A is equal to P into 1 plus R by 100 whole power n அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ எனக்கு இதில் எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. P-யோட வேல்யூ என்ன 12,000. ஓகேங்களா. அதே மாதிரி 1 plus R-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டிவைடட் பை 100. இங்கே என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1/4 கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம் 9/4 அப்படின்னு சொல்லி எழுதலாமா. ஓகேங்களா. 9/4 அப்படின்னு சொல்லி எழுதலாமா. ஸோ இதை தான் எழுதுறேன் 9/4 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ இது வேல்யூ எடுத்து பாருங்க 12,000 இன்டூ இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 100 வரும். 100ஓட 8 போட்டிங்கன்னா 108 வரும். அப்போ 108 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 9/4. ஓகேங்களா. இந்த இது நான் ஃபர்தராக டிவைட் பண்ணலாமா 12,000 இன்டூ 108 அப்படி டிவைடட் பை 100 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் 1.08 ஹோல் பவர் 9/4. ஓகேங்களா. 1.08 ஹோல் பவர் 9/4. ஓகேங்களா. இப்போ ஒன்றுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு என்னங்க வரும் 1 தான் வரும் ஆப்வியஸாக. ஏன்னா 1.08ன்னு வருது. ஓகேங்களா. அதே மாதிரி 1.08 நான் பவர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1.08 அதே மாதிரி நான் 9 எடுத்துக்கிட்டேன் பவர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அந்த வேல்யூ சேஞ்ச் வந்து ஒரு மைனூட் சேஞ்சாக தானே ஆக போகுது எப்படினாலும். ஸோ அதை எப்படி நான் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 1.18ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ 12,000 இன்டூ ஓகேங்களா 12,000 இன்டூ 1.18 ஓகேங்களா 12,000 இன்டூ 1. இது ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ இங்கே ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா 14,268 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா 78ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூவை கொண்டு போய் இப்போ நான் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னா அது வேல்யூ என்ன A - P ஓகேங்களா. ஆனுவலோட நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணுவோங்களா. அப்போ 14,268.7 மைனஸ் 12,000 ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 2,268.7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். In how many years will the sum of money doubles itself at 20% per annual of simple interest? ஓகேங்களா. ரெண்டு அமௌண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டபுள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரக்டா 100%ஓட டிவைடட் பை 20 ஓகேங்களா. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதால டைரக்டா டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 100 டிவைட் பை 20 அப்படின்னா உங்களுக்கு 5 years கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் கூட. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். In an examination 80% of students passed in science. Okay. அடுத்து 85% மேக்ஸ்ல அதே மாதிரி 75% சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். ஓகேங்களா. If 40 students failed in both subjects, find the total number of students who appeared in the examination சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அப்படி எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். N of A union B
ஈக்குவல் டு n of a plus n of b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 85 ப்ளஸ் 80 மைனஸ் 75% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ எனக்கு 90% அப்படின்னு கிடைக்கும். இது என்னது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க, அப்போ 10% ஆஃப் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 10% தான் 40 அப்படின்னா எனக்கு 100% வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கும், அப்போ 400. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, 400 தான் சரியான ஆன்சர்னு கூட. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, ஒரு டிசெண்டிங் ஆர்டர் விச் த நம்பர் பிகம்ஸ் ஹையஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் எது ஹையஸ்ட் நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக தெரியுது இருக்கிறதுலே பெரிய நம்பர் 9249 அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கூட. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின். If the two circle area of the same length subtended to the angle 60 degree and 75 degree, find the ratio of the radii அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ரேஷியோ ஆஃப் த ரேடியன் கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். L is equal to theta divided by 360 degree into 2 pi r. ஓகேங்களா, ஸோ இதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணும், இந்த தீட்டாங்கிற வேல்யூ தான் 60 டிகிரி 75 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ 60 டிகிரி டிவைடட் பை 360 into 2 pi r divided by அடுத்து 75 டிகிரி divided by 360 into 2 pi r. ஓகேங்களா, அப்போ எனக்கு இந்த வேல்யூ எல்லாமே கேன்சல் ஆயிருமா, இந்த வேல்யூ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு எனக்கு டேரக்டா என்ன இருக்கும் 60 divided by 75 கிடைக்கும். இது ரெண்டுமே பாருங்க உங்களுக்கு 15ஓட மல்டிபிள்ஸ்ல போகும். ஓகேங்களா, இது 4 டைம்ஸ் போகும், இது 5 டைம்ஸ் போகும். ஸோ ரேஷியோ 4:5. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The HCF of two successive even number. ஓகேங்களா, 2 ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சக்சசிவ்ல அதோட HCF என்னன்னு கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா, ஒரு மல்டிபிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 9, 12, 15 இது மாதிரி மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3யோட மல்டிபிள் தானே இதெல்லாம். இதுல இதோட HCF என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா இதோட லீஸ்ட் நம்பர் தான் எப்பயுமே HCF இருக்கும். அதே மாதிரி 2, 4, 6, 9, 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதோட HCF என்னவா இருக்க போகுது 2 தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அண்ட் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண 25 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்து வர எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து அதுல இருந்து நம்ம ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் எடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். 25 அவுட் ஆஃப் 25 அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டே. 25 கொஸ்டினுக்கு நம்ம 25 எடுத்தணும். அது மாதிரி இப்போ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம என்னென்ன கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா RRBல JE, NTPC அண்ட் ALP இதுக்காக நமக்கு பேச்சஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் SSC, JE அண்ட் TNUSRBல SA and PC-க்காக நம்ம பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம போத் சைக்காலஜியும் கொடுத்துட்டு இருக்கோம், தமிழ் எலிஜிபிலிட்டியும் கொடுக்குறோம், அண்ட் ஜென்ரல் நாலேஜும் நமக்கு பேச்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அண்ட் TNPC-ல நடத்துகிற கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலுக்காக நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் Group 1, Group 2, 2A அண்ட் Group 4 இதுக்காகவும் நம்ம பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லயும் நம்ம அவைலபிளா இருக்கு அண்ட் ஆன்லைன்லயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அண்ட் மெட்டீரியல்ஸ் நீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் சீரிஸ் தான் சார் போடணும் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸும் நம்ம தனியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, டெஸ்ட் சீரிஸும் தனியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போத் இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா, எங்களோட ஃபேக்கல்டி டீம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.